கண்மணி வந்து தன்னோட கையை வச்சுட்டு அப்படியே வந்து தூங்கி போகிறத பார்த்துட்டு அன்பு ரசிக்கிறாரு. அப்படியே வந்து தன்னையே மறந்து அவரும் தூங்கி போகிறாரு. காலையில் எழுந்தோடனே வந்து கண்மணி வந்து கண்ணை திறக்கிறாங்க. பார்த்தா அன்போட கையை வந்து பிடிச்சிட்டு கெட்டியே தூங்கிட்டு இருக்காங்க. கண்ணை திறக்க ஐயோ நான் எப்படி இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கையை எடுத்து விடுறாங்க. அப்படியே அன்பை பார்க்குறாங்க தூங்கிட்டு இருக்கிறத. நான் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே. இவர் உண்மையிலேயே என்னை நேசிக்கிறாரா, நான் வந்து அந்த மாதிரி நம்புகிறேனா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து அன்பு விட்டுட்டு போக பார்க்குறாங்க. உடனே கண்மணி கையை பிடிக்கிறார் அன்பு. பார்த்தா தூக்கத்திலே கையை பிடிச்சிருக்காரு. அதை பார்த்து வந்து ஒன்றும் புரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையை எடுத்து விட்டுட்டு போகிறாங்க. மனசு கேட்கல கண்மணிக்கு. அப்படியே அன்பு பார்த்துட்டே போகிறாங்க. அவங்களுக்கு எந்த வேலையுமே ஓடலை. அப்படியே வந்து லயிச்சு போய் வெளியே வராங்க. உடனே கண்மணி வந்து ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அத்தை வந்து என்னாச்சு, என்ன கண்மணி என்னாச்சு, சரியா தூங்கலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மனசு எனக்கு தெரியாத கண்மணி, உன் மனசு என்னன்னு, உன் மனசு இப்போ அசைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது என் பிள்ளைய பார்த்து உனக்கு நம்ப ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்க. ஆனால் வந்து வெளிப்படையாக உன்னால் சொல்ல முடியலல்ல என் பிள்ளையை விரும்புறது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. இங்கே வந்து அவங்க அத்தை சிவகாமி. அடுத்து வந்து கண்மணி யோசனை பண்ணிகிட்டே அப்படியே இருக்காங்க. அப்பா கரெக்டாக வெண்ணிலா அங்கே வராங்க. வெண்ணிலா வந்து பார்த்தோன்னே கண்மணி போக பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இருக்கு கண்மணி அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்ன ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்க, நான் சந்தோஷமாக இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா, இல்லையே நேற்று அன்பு வந்து டிவியில் பேசுனதெல்லாம் பார்த்துட்டு மனசு எதை மாறிட்டியா நான் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாது, நான் மனசை மாறுறேன் எப்படியாவது போகிறேன், என்னை பற்றி உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு கண்மணி, அதெல்லாம் உண்மைன்னு நீ கொஞ்சம் கூட நினச்சிடாத. எப்படியும் இந்த ப்ரோக்ராமை அன்போட அம்மா சிவகாமி கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போ ஆன்ட்டி பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராமை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மனசு தோணணும்ல, நீ தான் எல்லாம் அன்பு சொல்லணும்ல, அதனால தான் சொல்லியிருக்காரு. மற்றபடியெல்லாம் உன் மேலே காதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ இதை காதல் நினச்சின்னா உன் தப்பு தான். அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உன்னை கண்மணி வந்து இங்கே பார் தேவையில்லாதனா என்கிட்ட பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை வந்து பார்த்துடுறாரு நம்ம வந்து அன்பு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இப்போ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா இவ, என் கண்மணி மனசு மாறினா கூட இவ விட மாட்டேங்கிறா, இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராது. வந்து வெண்ணிலா அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன அன்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, உனக்கு அசிங்கமால இப்படிலாம் பண்ணுறதுக்கு உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது கேட்டு எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு தான் வரேன். அதான் பார்த்துட்டிங்களா அப்புறம் என்ன, உனக்கு இதெல்லாம் கேவலமாக தெரியலையா, இந்த மாதிரி கலகம் முட்டி விடுற. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை எங்கேயுமே. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணலை நீ, ஏன் கண்மணி என்ன எங்கே நினச்சிடுவாளோ, என் கூட வாழ்ந்துருவாளோன்னு பயத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கியா. உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படிலாம் பண்ணுறதுக்கு, எங்கள் வாழ்க்கையில் தலையிட நீ யார் முதல்ல, எதுக்காக தேவையில்லாமல் கண்மணி கிட்ட கண்டதெல்லாம் சொல்லி விடுற, ஏன் இப்படிலாம் பண்ணுற, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்றாரு. இங்கே பாருங்க அன்பு, எனக்கு ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு நீங்கள் தான் வேணும். அவள் மனசு மாறிட்டா என்ன பண்ணுறது, அவள் ஆல்ரெடியே வந்து நீங்கள் சொன்னதை நினச்சி உண்மை நினச்சிட்ருக்கா, உண்மையை தானே அவன் நினச்சிட்ருக்கா. எனக்கு தெரியும் அன்பு, நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாக்காக தானே அந்த ஸ்டேஜில் அப்படி சொன்னீங்க. வாய மூடு, எப்போ பார்த்தாலும் என் அம்மாக்காகன்னு சொல்லிட்டு உன்னையே நீ ஏமாற்றிக்க பார்க்குறியா. உனக்கு நல்லாவே தெரியும் கண்மணியை நான் விரும்புகிற விஷயம், ஆனால் தெரிஞ்சு கூட இந்த மாதிரி சொல்லி எப்படியாவது எங்களை 2 பேர் பிரிக்கணும் தானே பிளான் பண்ணுற. இவ்வளோ நாள் நீ பண்ணது எல்லாமே நான் பொறுத்திருந்தேன். எதுக்காக தெரியுமா, பாட்டிக்காக மட்டும்தான். ஆனால் இதுக்கப்புறம் பொறுத்திருப்பேன் நினச்சி கூட பார்க்காத. போனால் போதுன்னு விட்டால் ஓவராக போயிட்டே இருக்க. கண்மணிக்கிட்ட தேவையில்லாதெல்லாம் பேசுகிற. இங்கே பார், நாங்கள் 2 பேர் புருஷன் பொண்டாட்டி இன்றைக்கி அடிச்சுப்போம், நாங்கள் சேர்ந்துப்போம், அது எங்களோட கணக்கு. எங்கள் விஷயத்தில் ஏதாவது தலையிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் நல்லாவே இருக்காது அப்படின்றாரு. அதை கேட்டு என்ன அன்பு ரொம்ப ஓவராக பேசுகிற, நீ தாண்டி ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, எல்லையை மீறி போயிட்டுருக்க. உனக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லைக்குள்ளே நீ இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதுக்கு மீறி வந்து நான் நாரி போயிடுவேன் அப்படின்றாரு. அதை கேட்டு அன்பு அப்படின்றாங்க, வாயை முடின்னு போயிடு. இன்னொரு தடவை கண்மணிக்கிட்ட தேவையில்லாதெல்லாம் பேசி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிக்கோயே, அடுத்த நிமிஷம் இந்த அன்பு என்ன பண்ணுவானே தெரியாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு வந்து வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்துச்சு அன்பு, கண்மணி இங்கே வந்ததால் ஓவராக பண்ணுறீங்களா, கண்மணி இங்கே இருக்கிறதால தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. கூடி சீக்கிரம் கண்மணி இங்கேருந்து அனுப்புகிறேன், அதுக்கான வழியை நான் பார்க்குறேன். கண்மணி இருக்கிறதால ஓவராக ஆட்டம் போடுறீங்களா, எல்லாத்துக்கும் இருக்கு அன்பு, உங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பாட்டி வந்து வெண்ணிலா கூப்பிட்டு பேசுகிறாங்க. வெண்ணிலா பார்த்தல அன்பு சொன்ன விஷயங்கள் எல்லாமே, இதுக்கு மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது, அன்பு உன் கூட சேருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பாட்டி அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, ஆமாம் கண்மணி இங்கே இருக்கிறதால தான் இவர் ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்காரு. கண்மணியை முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அப்போ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே விடிவு காலம் வரும் அப்படின்றாங்க.